கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தைகளை எரிகோவில் பிரவேசித்த கிறிஸ்து என்கிற இந்த தலைப்பில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் இது குறித்து அதிகமான சத்தியங்களை நாம் கேட்க நேரிட்டாலும் இந்த நாளிலே இந்த எரிகோ எதற்கு அடையாளமாய் இருக்கிறது, எரிகோவிலே பிரவேசித்த கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடான காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார் என்கிறெல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் என்கிற இந்த வாக்கியத்தை நம்ம இங்கே கவனிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 19வது அதிகாரம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிந்த ஒரு அதிகாரம் தான். இந்த 19வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த 19வது அதிகாரம் கிட்டத்தட்ட இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி தன்னுடைய எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றி முடித்து அவர் கல்வாரி சிலுவைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். லூக்கா 19வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வரும்போதும் அங்கே அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏற்றப்பட்டு அவர் எவ்வளவாய் அங்கே மகிமைப்படுத்தப்படுகிறார் என்கிற காட்சியை நீங்களும் நானும் 33வது வசனத்திலிருந்து பார்க்க முடியும். ஆக கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து நமக்காக அவர் பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி அவர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய மாதிரியை முன்வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்போ கிட்டத்தட்ட அவருடைய ஊழியத்தின் பாதையினுடைய கடைசி பகுதியில அவர் வந்து நிற்கிற ஒரு அற்புதமான காட்சி. அப்ப இந்த கடைசியில கூட ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் பண்ணுகிற ஒரு மேன்மையான ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் முதல் பகுதியில பார்க்கும்போது அவர் எரிகோவில் பிரவேசித்து என்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்து எரிகோவில் பிரவேசிக்கிறார். இந்த பிரவேசித்ததனுடைய விளைவு என்ன? அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனத்திலே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இயேசுவானவர் சகையை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காட்சியை இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கிறிஸ்துவானவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்திலே ஆபிரகாமுக்கு குமாரர்களை எழுப்புகிறார். ஆபிரகாமின் சந்ததியை எழும்ப பண்ணுகிறார். ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக ஒரு கூட்டத்தை கொண்டு வருகிறார். இதைத்தான் நாம் எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த வேத வாக்கியமானது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், வந்தவர்கள் போனவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை அடைவார்கள் என்பதற்காக கொண்டு வரவில்லை. அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த சங்கதியானது கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய நிறைவேறுதலாக நீங்களும் நானும் பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் என்ன செய்யப்படும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. நல்ல கவனிச்சுவாங்க. இந்த சத்தியங்கள் மிகவும் பிரோஜனமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும் நிச்சயமாக. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, இந்த வார்த்தையில அதிகாரம் உண்டு, இந்த வார்த்தையில விடுதலை உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே புறஜாதிகளை தேவன் என்ன ஆக்குகிறார், நீதிமான்கள் ஆக்குகிறார்.
இதுதான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக ஆபிரகாம் என்கிற ஒருவனுக்குள்ளாக பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலவரம். இதை இன்னொரு விதத்துல நம்ம தெளிவா அறியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பாவிகள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை தான் லூக்கா 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களுக்குள்ளாக பார்க்கிறோம். அதுல 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அதற்கு முன்பாக இவன் ஆபிரகாமின் குமாரன் அப்படிங்கிறது திட்டவட்டமாய் நமக்கு அறியப்படல. ஒருவேளை எழுத்தின்படி பார்த்தால் சகையு ஆயக்காரனாய் இருந்தபடியினாலே சகையும் ஒரு விதத்தில் அவன் யூதனாக அறியப்பட்டிருந்தான். ஏனென்றால் ஆயக்காரர், சதுசேயர், பரிசேயர் எல்லாருமே யூதா வம்ச வழியிலே வந்தபடியினாலே ஆயக்காரர் ஏன் அற்பமாய் எண்ணப்பட்டார் என்று சொன்னால், ஆயக்காரர் அவர்களுடைய பணி, அவளுடைய உத்தியோகம் வரி வசூலிக்கிற தொழிலாக இருந்தபடியினால் அவர்கள் மற்ற யூதர்களாலே அருவருக்கப்பட்டவர்களாய், அசட்டை பண்ணப்பட்டவர்களாய், முற்றிலும் வெறுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் நான் நன்கு அறிவோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு முந்தின அதிகாரத்திலே 18வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் என்று சொல்லி, பரிசேயனும் ஆயக்காரனும் பிறப்பால் யூதன் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் ஆயக்காரன் தன்னுடைய உத்தியோகத்தின் நிமித்தமாய், அவனுடைய பணி நிமித்தமாய் அவன் மற்ற யூதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டான். அப்ப அற்பமாய் எண்ணப்பட்ட மனுஷன். அதனாலதான் இங்கேயும் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த சமயத்துல கூட ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்குமுடி போனார் என்று முறுமுறுத்தார்களாம். நீங்க 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குமுடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நமக்கு என்ன தெரியுமா? இது என்ன நமக்கு ஒரு படிப்புன்னு தெரியுமா? நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மையும் மற்ற ஜனங்கள் ஒருவேளை இவெல்லாம் பாவியும் கூட சொல்லலாம். ஏன்னா பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுபடினால இவெல்லாம் பாவி, இவெல்லாம் இயேசுவை தேடுறான், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு கூட நம்மளை முறுமுறுக்கலாம், நம்மளை குறித்து முறுமுறுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்புகளுக்கு மத்தியில தன்னுடைய தன்னுடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்து பாருங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. அதுக்கு மத்தியில சகை நின்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். சகை 8ஆம் வசனத்துல சகை நின்று கர்த்தரை நோக்கி, நான் என் ஆசையில பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்கிற காரியத்தை குறித்தும், நான் ஒரு இடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு அவன் காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறான். இது எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால், நல்ல ஞாபகம், இயேசுவானவர் எரிகோவிலே பிரவேசித்த போதுதான் நடக்கு. அப்போ ஜீசஸ் என்டர்ட் ஜெரிகோ. அவர் எரிகோவிலே பிரவேசித்த போது, அவர் எரிகோவில் பிரவேசிக்கையில் அவர் எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்துவானவர் எரிகோவுக்குள்ள பிரவேசிக்கும் போது அங்கே நடைபெறுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வெவ்வேறு அநேக வெளிச்சங்களை வச்சிருக்கிறார். அதுல விசேஷித்த வெளிப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். ஒன்று முறுமுறுக்கிற கூட்டம், ஒன்று ஏற்றுக்கொள்கிற கூட்டம். இதுதான் வனாந்தரத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். முறுமுறுக்கிற கூட்டம் அது அழிவை கண்டது. அவர் ஏற்றுக்கொண்ட கூட்டம், தன்னோடு அவரை ஏற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ண கூட்டம் வாழ்வடைந்தது. 2ஐயும் தான் நாம் பார்க்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் வழிநடந்து வருகையில், அவருடைய பாதையில், அவர் கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில், கிறிஸ்துவின் பாதையில நம்ம கவனிக்க வேண்டிய இந்த விசேஷித்த பகுதி என்ன? ஒரு கூட்டம் அவரை முறுமுறுக்கு, இந்த காரியத்தை காட்சியை கண்டு இதுல ஒரு முறுமுறுப்பை கொண்டு வருது. அவர்கள் அல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டது பைபிள் சொல்லல. அவர்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், குமாரத்திகள் என்று வேதம் சொல்லல. யாரை அவருடைய குமாரன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே பாவியாய் இருந்து
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்த இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிக்கணும். நீதிமொழிகள் 28:13 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள் 28:13 மற்றும் 14 2 வசனங்களை பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? இன்னைக்கு பாருங்க, 2 கூட்டத்தை காமிக்கிறார். ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை கண்டடைகிறான், இன்னொரு கூட்டம் முறுமுறுக்கிறது. முறுமுறுக்கிற கூட்டம் ரட்சிக்கப்படாது. அது ரட்சிப்பை இழந்த நிலைமையில் நிற்கிற காட்சியை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது மத்தியில் முறுமுறுக்கிற கூட்டம் இந்த ரட்சிப்பை அடையல, ஏற்றுக்கொண்ட கூட்டம் ரட்சிப்பை அடைகிறது என்கிறத இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கட்டாயமா பாவத்து குறித்த உணர்வு உண்டாகும். பாவத்து குறித்த உணர்வு உண்டாகும். எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே பாவத்து குறித்த உணர்வும் உண்டு. Where Christ is, there is definitely the experience of conviction of sins. The experience of convicting of sins கட்டாயம் உண்டு. இது நமக்கு எல்லாம் ஒரு படிப்பினை. கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்குள்ள நுழைந்து இருக்கிறார், ஒரு இடத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அங்க கட்டாயமா சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு கூட்டம் எழும்பும். அந்த ஒரு வெளிப்பாட்டை நாம் நீங்க கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, எரியோவில் பிரவேசித்த கிறிஸ்து என்கிற தலைப்புல நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமே. இந்த வார்த்தை நமக்கு எந்த அழுத்தத்தை தருகிறது? இந்த தலைப்பின் மூலமாய் நாம் தியானிக்கிற இந்த லூக்கா 19வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது, அதுவரைக்கும் பிறப்பிலிருந்து அந்த நாள் வரைக்கும் பாவியாய் வாழ்ந்து வந்த இந்த மனுஷன் இப்ப என்ன செய்யறான் பாருங்களா? நீதிமானாய் மாற்றப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஆபிரகாமுக்கு குமாரன் ஆகிறான். ஒரு கூட்ட வெளியில சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் ஆபிரகாமின் குமாரன். ஆனா யார் குமாரன் ஆகிறா பாருங்க? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அது மட்டும் இல்ல, கிறிஸ்து ஒரு இடத்துல பிரவேசிக்கிறார் அப்படின்னா இன்னொரு வெளிப்பாடு என்னன்னா, அவரை குறித்து என்ன நோக்கம் இருக்கோ, அவர் எந்த காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அது நிறைவேற்றப்படும். அதனாலதான் அவர் சொன்னார். அப்படி வந்ததனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறார். என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். நான் எந்த இடத்துல குறைபட்டிருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்கு. பாவத்துக்காக மனஸ்தாபப்படணும். இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறது இல்ல, இஷ்டத்துக்கான ஒரு வாழ்க்கை. தாம் விரும்புகிறபடி பேசுவது, தான் விரும்புகிறத பார்க்கிறது, தான் விரும்புகிறபடி நடப்பது, இப்படி மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து 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 தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ! அதனாலதான் இந்த வேத வசனங்களை நம்ம பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே கிறிஸ்துவானவர் நம் மத்தியில பிரசன்னரா இருக்கிறார், நமக்குள்ள பிரசன்னரா இருக்கிற, நமக்குள்ள பிரவேசித்தது உண்மை அப்படின்னு சொன்னா, இங்க கட்டாயமா என்ன உண்டாகணும்? இந்த எரிகோவுக்குள்ளே பிரவேசித்தது உண்மை என்றால் நம்மளதான் காமிச்சு கொடுக்கிறேன். நம்ம தான் இந்த எரிகோ. ஏனென்றால், ஏன் இந்த எரிகோ சொல்றேன் அப்படின்னா, இந்த எரிகோ எங்க இருந்து ஆரம்பிச்சுட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஆரம்பிச்சுட்டு. ஏனென்றால் எரிகோ பட்டணம் அந்த நாட்களில் சாபத்துக்குரியதாய் காணப்பட்டிருந்தது. அதனாலதான் தேவன் யோசுவாவை அவருடைய ஜனங்களை எச்சரிக்கும் போது இவ்விதமாய் சொல்றார். அவங்கள்ட்ட பேசும்போது சொல்றார், யோசுவா இப்ப எடுக்க வேண்டாம். யோசுவா 6வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும்போது, சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். அது எரிகோ குறித்தான் சொல்றார்.
அது மட்டும் இல்ல, மன்னிக்கவும், யோசுவா 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறார், பின் நாட்கள்ல எரிகோவை கட்டுகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அங்கே சாபம் கூறினதை யோசுவா 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம். அங்க சொல்றாரு, அது ஒருவன் எரிகோ கட்டுகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்ல, அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினானே இல்லையா? சாபம் கூறினான். சாபங்கள் எல்லாம் எப்படி வந்து பழிக்கு? இது என்ன சாபம் தெரியுமா? இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல வர்ற ஒரு சாபம் தான். இதெல்லாமே தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளை. நம்ம அப்படிதான் யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனத்துல தெளிவாக பார்க்கிறோம். அவன் சாபம் கூறினான். இந்த சாபம் கூறப்படுதல்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துலதான் முதலாவது இடம் பெறுகிறது. யார் நிமித்தமா? எது நிமித்தமா? ஆதாம் ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டது நிமித்தமாய். உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அவ எங்கதான் முதல்ல ஆண்டு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லிதான் வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சகலத்தை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சாபத்தை தேடிக்கொண்டாங்க. அப்ப அதுல எதனால சாபம் வந்துச்சுங்க கேட்டா, பாவம். பாவத்தினாலே சாபம் உள்ளே வந்தது. அதனால 3வது அதிகாரத்தின் துவக்கத்துல சாபத்து குறித்தும் அதனுடைய பாதி பகுதிக்கு கடைசிக்கு வரும்போது அங்கே சாபத்து குறித்தும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளாக மனுஷன் பாவத்தின் நிமித்தமா பாவம் செய்து அல்லது பிறக்கும் போது சபிக்கப்பட்டவனாக மனுஷன் பிறக்கிறான். இது உண்மை. உலகத்துல வேணா சொல்லிக்கலாம், கருத்து சொல்றவங்க சொல்லலாம், நல்ல சொற்பொழிவு ஆற்றுறவங்க சொல்லலாம், எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கலன்னு சொல்லலாம். ஆனா வேதம் காண்பிக்கும் போது எந்த குழந்தையும் பாவ குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில. ஏனென்றால் ஆதியில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினுடைய விளைவு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பாவிகளாக்கி விட்டது. இதுவரைக்கும் பிறந்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, இனி பிறக்க போகிற அத்தனை சந்ததியுமே பாவிகள் என்றுதான் அறியப்படுகிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டிய அனுபவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கண்டடையக்கூடிய பாக்கியத்தை தருகிறார். இங்க அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, பாவ வாழ்க்கையோடு இருந்துடாதீங்க. பாவங்களுக்காக மனசாவப்படுங்க. நம் பாவிதான், பிறப்பிலே நம் பாவிதான். ஆனா நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கேட்டடைந்தவராய் மரணம் அடைந்து நமக்காக பலியானார். பிரியமானவர்களே, அதான் ஆதாம் முதல் தொன்று தொட்டு வந்த பாவங்களையும் சாபங்களையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய் நிராகரிக்கும் பொருட்டு, கல்வாரி சிலுவையின் மூலமாய் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் அந்த கேடடைந்த கல்வாரி சிலுவையிலே பலியானா. இந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த எரிகோவிலே பிரவேசிக்கிறார். பாருங்க, எரிகோவை யாருமே கட்ட முடியாது. பாருங்க, யோசுவா நாட்கள்ல சொல்லப்பட்ட அந்த சாபம் கூட ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் நிறைவேறிற்று. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதான் கடைசி வசனம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனமாகிய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனாகிய அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாகு கொடுத்தான். அதனை தொடர்ந்து வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் யாரை கொண்டு சொன்னது நிறைவேறிச்சான்? வாசிங்க. இல்ல கடைசி பகுதி மட்டும் போதும். நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு போதும். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மூலமா சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அஸ்திபடுத்தப்படும் போது அபிராம், அதன் வாசல்ல வைக்கும் போது செகுப். முடிஞ்சு, கதை முடிஞ்சது. அப்ப யோசு பாருங்க, யோசுவாவுடைய நாட்கள்ல இருந்து இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அந்த பாவத்தினுடைய விளைவை
பாவத்தினுடைய விளைவு சாபம். பாவத்தினால எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுது பாருங்க. அது ஒரு காலம் கூட தனியாது. உண்மையிலே சொல்ல, ஒரு காலம் கூட தனியாது. ஒரு 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 விதையை விதைச்சிட்டோம், விதையோ களையோ விதைச்சிட்டோம், அது நல்லா வளர்ந்து வந்துட்டு எத்தனை வருஷம் நிக்க போகுதுன்னு நினைக்கீங்க? ஒரு 20 வருஷம் நிக்குமா? 10 வருஷம் நிக்குமா? எவ்வளவு பெரிய மரமா இருக்கட்டுமே, அது குறிப்பிட்ட காலத்துல அது முடிஞ்சிரும். ஒரு செடி கூட குறிப்பிட்ட காலத்துல முடிஞ்சிடும். ஒரு பொருள் கூட, அது கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல பழுதாகி முடிஞ்சு போயிடும். ஆனா பாவம் அப்படி இல்லை. பாவம் பழுதாகி போகவே போகாது. பாவம் அது என்னைக்கு அது உயிர் கொண்டது அப்படி போய்கிட்டே இருக்கு. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமா, அந்த சிலுவை மரணத்தின் மூலமா மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பாருங்க எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த பாவங்களும், சகையுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தி ஆக்கப்பட்டு அந்த இடத்துல அவன் ஆபிரகாமின் குமாரனாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவனா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தாசனாய் மாறி போகிறான். அவன் இருந்த இடம் எது தெரியுமா? ஒரு காலகட்டத்துல சாபத்துக்குரிய எரிகோ. நடக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து எனக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாரா, அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். அவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால், அவர் எனக்குள்ளே பிரவேசிப்பார் என்றால், அவர் அழகா போட்டிருக்க, அவர் எரிகோவில் பிரவேசிக்கையில் இது நடக்கு. அப்ப நான் நினைக்கணும், சபிக்கப்பட்ட எனக்குள், சாபம் நிறைந்த என் வாழ்க்கைக்குள் கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறாரா? நீ சும்மா இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும். அவர் தான் எனக்காக என் பாவங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தா, என்னுடைய ஒட்டுமொத்த சாபங்களையும் அவர் தான் என்ன செய்யற, சிலுவையில சுமந்து என்னை சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறா. ஏனென்றால் கலாத்தியர் 3:13 தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அவன் நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவங்க சாபம் வந்துகிட்டே இருக்கு. இதை செஞ்ச அவனுக்கு சாபம், அது செஞ்சது ஒரு சாபம், இப்படி செய்யலன்னா உனக்கு சாபம், இப்படிலாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த சாபத்துக்கு எப்படி நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாரு பாருங்க. யோசுவா மூலமா கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இப்படி இப்படி செஞ்சான்னா அவன் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. யோசுவா பாருங்க, யோசுவா காலம் எங்க இருக்கு, ஆகாபுடைய காலம் எங்க இருக்கு பாருங்க. அதுக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா யோசுவாவுடைய காலத்தை தொடர்ந்து நியாயாதிபதிகளுடைய காலம் இருக்கு. நியாயாதிபதிகளுடைய காலத்தை தொடர்ந்து ராஜாக்களுடைய காலம் வருது. அப்ப சவுல் 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். சவுலை தொடர்ந்து தாவீது 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். தாவீதை தொடர்ந்து சாலமோன் 40 வருஷம் அரசாட்சி செய்கிறார். சாலமோனுக்கு பிறகு ரெகோபெயாம், ரெகோபெயாமை தொடர்ந்து அபியா, ஆசா, யோசபாத். அந்த யோசபாத்துடைய நாட்கள் தான் ஆகாப் வருகிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக, இவர் யூதாவின் ராஜாவாக. யோசபாத்தை தொடர்ந்து யோராம். அப்ப இந்த காலத்துலதான் அந்த ஆகாப் இருக்கிறான். அவ எத்தனை வருஷங்கள் இருக்கும் பாருங்க. நியாயாதிபதியுடைய காலகட்டத்தை பாருங்க, இந்த காலகட்டத்தை பாருங்க. எத்தனையோ சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க. இதன் பிரியமானவர்களே, இதே போலதான் ஆதாம் செஞ்ச, ஆதாம் ஏவாள் மீறுதலுக்குட்பட்ட அந்த பாவத்தினால, அந்த தவறினால இன்னைக்கு வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மனுஷ குலத்தை பிடிக்கதா இல்லையா? நம்ம சொல்லுவோம், ஒரு எழுத்தின்படி சொல்ல போனா அது நடந்து 6000-7000 வருஷம் ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப நடந்தது தானே. அதனுடைய அந்த ஒரு தவறு, அதனுடைய ரிஃப்ளெக்ட், அதனுடைய எஃபெக்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. உலகம் அழியிற வரைக்கும் இருக்கு. பாருங்க, அப்ப குமாரனாகி இயேசு கிறிஸ்து பற்றி கொள்றவர் தான் அந்த பாவத்தினால் வரக்கூடிய சாபங்கள் அற்றவர்களாய் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ஜீவிக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே கல்லர் கையில் அகப்பட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஆசாரியனும் லேவியனும் செய்ய முடியாததை பிந்தி வந்த பிரமாணம் செய்து முடித்தது. ஆசாரியனும் லேவியனும் நியாய பிரமாணத்திற்கு ஒத்தவர்கள், அப்படிதானே? ஆசாரியனும் லேவியனும் நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றதுக்கு, நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை கை கொள்ளுவார்கள், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை ஜனங்களுக்கு போதிப்பார்கள், நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலிகள், பண்டிகைகள், நியாயப்பிரமாணத்தில் உள்ள சடங்காச்சாரங்கள், இவைகள் எல்லாம் நிறைவேற்ற துடிப்பாங்க. இதுதான் அவங்க வேலை. இவங்க 2 பேரும் என்ன செய்ய முடியல, அந்த குத்துவிராய் விடப்பட்ட மனுஷனை காப்பாற்ற முடியவில்லை.
குற்றுயிராய் விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இந்த மனுஷனை காப்பாற்ற நியாயப்பிரமாணத்துல என்ன இல்ல, மருந்து இல்ல. அதான் ஆசாரியனும் லேவியனும் விலகி போயிட்டாங்க, பக்கமாய் விலகி போயிட்டாங்க. பிந்தி வந்த பிரமாணம், பிந்தி வந்த உடன்படிக்கை, பிந்தி ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு, பிந்தி வந்த கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்கிறார்? அதான் சமாரியனுக்கு அடையாளம். யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல சமாரியர்கள் இருக்கிறார்கள், அந்த நாட்களில் இருந்தார்கள். அப்ப கிறிஸ்துவானவர் தான் அந்த சமாரியனுக்கு அடையாளம். ஏனென்றால் யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர் கிறிஸ்து. அவர் வந்து என்ன செய்கிறார்? காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்துல ஏற்றி எங்க கொண்டு போனார்? லண்டனுக்கா? எங்க கொண்டு போறார்? சத்தமா சொல்லுங்க. சத்திரத்துக்கு கொண்டு போறார். சபை பராமரிக்கக்கூடிய இடம் தான் சபை. பராமரிக்கக்கூடிய இடம், காயங்களை கட்டி எழுப்புகிற இடம், பராமரிக்கக்கூடிய இடம். சத்திரக்காரனுடைய வசத்துல விட்டுட்டு நான் மீண்டும் வருவேன் சொல்லிட்டு போறேன். இதான் ஆண்டவர் செய்துட்டு போனது காரியம். நான் மீண்டும் வருவேன் சொல்றார். அவ அங்கேயும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அந்த வழியில இவர் சந்திக்கல அப்படின்னா அவன் உண்மையிலே மரணத்தை தான் தழுவணும். என்ற ஆங்கில வேதாமத்தில் இருக்கு, he was dying, he was almost dying, he was found almost dead. கிட்டத்தட்ட half dead அப்படின்னு சொல்லணும். almost dead இல்ல, almost half dead. கிட்டத்தட்ட பாதி அவன் மரிச்சிட்டான். பாதி மரிச்ச கதை தான். அதான் குத்துயராய் விடப்பட்டதனுடைய காரியம். அவன் குத்துயராய் விடப்பட்டு கிடக்கிறான். அப்ப இந்த பாதை எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போகிற பாதை உண்மையாவே அது குத்துயிராய் விடப்படுகிற ஒரு பாதை. இவர் வந்து என்ன செய்றாரு தெரியுமா? அந்த காயங்களுக்கு திராட்சரசத்தையும் எண்ணெயும் வார்க்கிறார். பொதுவா திராட்சரசம் எண்ணெய்ங்கிறது அந்த காலம்ல இன்னைக்கு அப்படிதான். அது மரச்செக்கோ அல்லது என்னது மிஷின் செக்கோ விட்டுருங்க, எதுனாலும் அது கசைக்கு பிழியும். நீங்க அது திராட்சரசமா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும். எண்ணெய்ன்னு சொல்லும்போது அந்த காலத்துல என்ன தான் வச்சாங்க தெரியுமா? நல்லெண்ணெய் வச்சாங்க, அந்த எண்ணெய் வச்சாங்கலாம் இல்ல. என்ன எண்ணெய்? ஒளிவு எண்ணெய். விசேஷமா சொல்லும் போது ஒளிவு எண்ணெய். இந்த ஒளிவு எண்ணெய் என்ன செய்வாங்கன்னா அப்படி பிழிவாங்க. அதான் மோசே ஆண்டவர் சொல்லும் போது கூட குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை கொண்டு வருவாயாக சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறத நாம் எல்லாருமே லேவியராமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல பார்க்க முடியும். இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய். இடிச்சு பிழிவாங்க. ஒளிவ காய்கள் என்ன செய்வாங்க? இடிச்சு பிழியணும். அப்பதான் அந்த எண்ணெய் வரும். திராட்சை ரசம் எப்படி வரும்? பழத்துல இருந்து அப்படி எடுத்து வச்சோன்னே அப்படி அதுவா உருகி அப்படி வந்துருமா? திராட்சை பழத்தை என்ன செய்ய வேண்டியது? பிழியதான் அங்கே திராட்சை ரசம் வரும். அப்போ அந்த காயங்களுக்கு, கல்லர் கையினால் அகப்பட்ட அந்த காயங்களுக்கு, கல்லர் கையினால் தாக்கப்பட்ட, கல்லர்களால் தாக்கப்பட்ட அந்த காயங்களால், கல்லன் சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அப்ப நாமும் கூட கல்லர்க்க வசத்துல, சத்துருவின் வசத்துல நாம் மாட்டிக்கொண்டு அநேக விதமான பாவ சோதனைகளால், அநேக விதமான போராட்டங்களால் நாமும் குத்துயிராய் விடப்பட்ட நிலைமையிலே காயப்படுத்தப்பட்ட ஜனங்களாய் காணப்படலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த காயங்களுக்கு அவர் வைக்கிற மருந்து என்ன தெரியுமா? இடித்து புளிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய், அப்படி புளியப்பட்ட திராட்சரசம். இந்த ரெண்டு எதுக்கு ஒப்பனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, குமாரனுடைய மரணத்தை காண்பிக்கிறது. ஏனென்றால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நொறுக்க சித்தமானாரா? அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக பிழியப்படுறார். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்த அந்த விசுவாசங்களை வந்துருங்க. அடிக்கடி தியானிக்கிறதுன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இதுலதான் நம்ம நிலை நிற்கணும். நம்முடைய காயங்களுக்கு மருந்து எது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக அவர் பிழியப்பட்ட, அவர் அப்படி சரி எனக்காக பிற்கப்பட்டது. ஒளிவ காய்கள் அது இடிக்கப்படும் போது என்ன செய்யணும்னா பிக்கப்படும். அப்படித்தானே? இடிச்சாலே என்னது, அதோட இதில் எல்லாமே பிக்கப்படும். பிச்சு அப்படி பிஞ்சு தான் வரும். பிரியமானவர்களே, நமக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த, அப்ப அவர் நொறுக்கப்பட்டா.
எவ்வளவாய் நமக்காக பாருங்க, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில தம்மையை பலியாய் ஒப்பு கொடுத்தா. அவர் பிரவேசிக்கிறார் என்று சொன்னாலே ஆபிரகாமின் சந்ததி எழும்பும், ஆபிரகாமுக்கு குமாரர்கள் எழும்புகிறார்கள், ஆபிரகாமுக்கு குமாரத்திகள் எழுப்பப்படுகிறார்கள். பாருங்க, அந்த சமாரியன் அந்த மனிதனை சந்திக்காது இருந்திருப்பான் என்றால் அவன் கல்லர்களுடைய தாக்குதலாலேயே, கல்லருடைய தாக்குதலின் நிமித்தமாகவே அவன் மரித்து போயிருந்திருக்க கூடும். ஆனா உண்மையாவே பிரியமானவர்களே, நாமும் கூட என்றென்றைக்கும் மரித்து போன நிலைமையிலே நாம் இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்து நம்மை சந்தித்தா, கிறிஸ்து நம்மை சந்தித்தா. ஆசாரியனும் லேவியனும் செய்யக்கூடாததை அவர் நமக்காக செய்து, ஆசாரியனிடத்திலும் லேவியனிடத்திலும் இல்லாத அந்த மருந்து, நியாயப்பிரமாணத்தில் இல்லாத மருந்து குமாரனிடத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்தல, நம்ம பைபிள் சொல்லுது. ரோமர் 8:3 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி, பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா. எப்படி அனுப்பி? சமாரியனை எப்படி அனுப்புறாரு? சமாரியன் வெளிப்படுத்துற காரியத்தை பார்த்தா எல்லாம் கசைக்கு பிழியப்பட்ட அந்த 2 மருந்துகளோடு வந்து நிக்கிற 2 மருந்து தான் உள்ள காயத்தை கட்டுறார். அப்ப நம்முடைய பாவ காயங்களை கட்டுறதுக்கு, சத்துருவினால் தாக்கப்பட்ட அந்த காயங்களை கட்டுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், பல பாவ சோதனையில சிக்குண்டு பாவத்திலேயே சந்தோஷத்தை கண்டு கரைபட்டிருக்கிற ஜீவியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால தான் கட்ட முடியும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அவர் எப்படி உலகத்துக்கு அனுப்பினாராம்? சத்தமா சொல்லுங்க. சுகமாக்குகிறவரா? குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறவராகவா செஞ்சாரு? நோக்கம் அது கிடையாது. குஷ்டரோகிகளை சுகமாக்கணும்னா ஆண்டவர் எத்தனையோ எலியா மன்னிக்கவும் எத்தனையோ எலிசாக்கள் ஆண்டவரால் எழுப்பியிருக்க முடியுமே. இவரை வந்து குஷ்டரோகிகளை சுகமாக்குனா இன்னொரு எலிசா வந்தா முடிஞ்சு போச்சு. இயேசு மட்டுப்படுத்த நினைக்காங்க. இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை சரியா விளங்கிங்க இல்லையா? கண் குருடர்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கணும், அதான் சொல்றேன். இன்னும் 2-3 எலிசா எழுப்புனா எத்தனையோ லட்சக்கணக்கான, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பிடிக்க வந்திருக்காங்கல்ல. எலிசா பிடிக்க வரும்போது கண்மைக்க உண்டாக்கி மாடி கண் திறக்கப்படலையா? வேலைக்காருடைய கண்ணை திறக்கலையா? இல்லையா? எனது சில அற்புதங்கள் நடக்கணும், அதுக்குதான் மோசே போல இன்னொரு மனிதன் ஆண்டு எழுப்பியிருப்பாரு. அற்புதம் நடக்கிறதுக்காகவா? அழகா போட்டிருக்கு, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணத்தினால இது செய்ய முடியாதா? சுகம் உண்டாக்க முடியாதா? சுகம் கிடைச்சிருக்கே. நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாணத்துல காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவாட்டிகள், தீர்க்கதரிசிகள், நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மூலமா எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. நடந்தா நடக்கலையா? நடந்துச்சு. நியாயப்பிரமாணத்தை ஒழுங்குங்கிறமா கடைபிடித்து வந்தவர் எலியா, எலிசா, மோசே, யோசுவா, இன்னும் பல தீர்க்கதரிசிகள். இவங்க மூலமா அற்புதங்கள் நடக்கல, எல்லாம் நடந்துச்சு. ஆனா பாவங்களை ஒட்டுமொத்தமா தீர்க்க முடியல, பாவங்களை அக்கிரமங்களை ஒட்டுமொத்தமா நிவர்த்தி செய்ய முடியல. மத்ததெல்லாம் செய்ய முடிஞ்சது. தண்ணீர் ரத்தம் மாத்திடுவாங்க இல்லையா? இந்த இயேசு கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசம் இந்த ஒருத்தர் மாத்திட்டாரு. அங்க 6 ஜாடிகள், இங்க ஒருத்தர் ஒரு நதியையே ரத்தம் மாத்திட்டாரு. ஒரு மோசை இன்னொரு மோசை எழுப்பிட முடியாதா? தேவனுடைய நோக்கம் என்ன? அதான் போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை நோய்களை சுமந்து தீர்க்கிறவர். அப்படி போடல, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி. எதை போக்கும் வழி? வியாதியை போக்கும் வழியா? உபத்திரத்தை போக்கும் வழியா? கடன் பிரச்சனையை போக்கும் வழி? பாவத்தை போக்கும் வழியாக அனுப்பி. நோக்கம், பர்பஸ் பாருங்க. பரலோகத்தின் தேவன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறார். அவருக்கு மகிமையா பேசிக் கொண்டிருக்கிறோம். பாவத்தை போக்கும் வழி, பாவ மாம்சத்தின் சாயல். என்ன இது? பாவம் பாவம். ஆமா, ஒரு மனுஷனுடைய வியாதி நீங்க அவன் பரலோகத்துக்கு போவான்ங்கிற நிச்சயம் இல்லை. ஆனா பாவம் நீங்க பரலோகத்துக்கு போயிருவாங்கிற நிச்சயம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய கடன் பிரச்சனை நீங்கன்னா அவன் பரலோகத்துக்கு போவான்ங்கிற நிச்சயம் கிடையாது.
ஆனா ஒரு மனுஷனுடைய பாவ பிரச்சனை நீங்கிட்டுனா அவன் பரலோகம் போயிருவாங்கிற முழு நிச்சயம் இருக்கு. அதுக்கு திடசாட்சிய நான் வசனங்களை சொல்றதுக்கு ஆயத்தமும் இருக்கிறேன். அந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள்லாம் அதிகமான பேர்லாம் சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு அடையாளம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தா அவன் வீட்டை கடன்ல வச்சுட்டு அவன் என்ன செஞ்சான், மரிச்சு போயிட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்களின் எடுக்க வேண்டாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தா, தீர்க்கதரிசி ஒருவன் அவன் கடன்பட்டவனவே என்ன செய்தான், மரித்து போயிட்டான். ஆனா கடன் பிரச்சனை அடைக்க மாட்டார்னு சொல்லல, வியாதியை நீக்க மாட்டார்னு இல்ல. இன்னைக்கு நம்ம இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்க வேண்டிய பிரகாரம் என்ன தெரியுமா? என் பாவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தினா என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தா. அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன்னா மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். கடன் மாறிடும், வியாதி மற்ற காரியம் எல்லாத்தையும் ஒரு பொறுப்பெடுப்பார். ஆனா அறிய வேண்டிய பிரகாரம் இன்னைக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சரியா அறிய மாட்டேங்காங்க. நீங்க இயேசு கிறிஸ்து வேற மாதிரி அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா எனக்கு செருப்பு தருவாரு, அப்புறம் நகை தருவாரு, ஏக்கர் கணக்கா இடம் தருவாரு. அதுக்கு வேற இடம் இருக்கு. அதுல கொளுத்து போறதுக்கு எத்தனையோ இடங்கள்லாம் இருக்கு. உலக மனுஷன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிதான் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை பெற்றாங்களா? சொல்லுங்க. உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ கண்ணடைஞ்சுதான் பெரிய பெரிய மாட மாளிகையை கட்டி எழுப்பி அதுல சுகமா குடியிருந்துட்டு இருக்கிறாங்களா? இல்லையே. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும். இன்னைக்கு நம்ம இப்படி இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது உலக ஐஸ்வர்யவான்களுக்கு, உலக பிரகாரமா வாழ்ற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் வேடிக்கையா தான் இருக்கும். அது என்னைக்கு விபரீதமாகும் தெரியுமா? கர்த்தருடைய நாள்ல, யோ நான் இவ்வளவு ஆஸ்தி இருந்தோம், நான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டேனே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சரியா பெற்றுக்கொள்ளலையே, குறித்த ஏக்கமே அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அவ்வளவுதான். வரப்போகிற அழிவுக்கு தப்பணும். அதனாலதான் ஒரு கூட்டம் மதவாதிகள் யோவான்ட்ட வந்து போது சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்றாரு. ஜனங்களே என்ன நினைச்சிருப்பாங்க? இது வரைக்கும் இவங்க எல்லாம் பிரதான ஆசிரியர், வேதபாரகர், பரிசேயர்னு சொல்லி பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்லி கொடுக்கிறாரு. உடனே நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை கூட நினைக்கலாம், நமக்கு தெரியல, வனாந்திரத்திலே இருந்து நிறைய பாம்புகளை பார்த்ததுனால பார்த்த உடனே அவருக்கு பாம்பு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி. அப்படி இல்லை. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் சரியா பார்க்கிறான். அவனுடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கிறான். அதுதான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய அடையாளம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்க. உள்ள பார்த்தா விரியன் பாம்பு குட்டிக்குரிய விஷம் இருக்கு, சாவுக்கு எதுவான விஷம் இருக்கு. பிரியமானவர்களே, எதுக்கு விரியன் பாம்பு குட்டிகள் சொல்றாரு? ஏன் பாம்பு குட்டிகள் சொல்றாரு? சர்ப்பத்தை தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், இப்ப அவள் வித்து ஒரு பிள்ளையை கொண்டு வருது, உன் வித்து உனக்கு பிள்ளையை தான் கொண்டு வரும். இதை இங்கேயும் பார்த்துட்டோம். சுவிசேஷ வாக்கியங்களை பார்த்தா செஞ்சுட்டாரா செய்யலையா? உனக்கும் ஸ்திரீக்கும், சரி, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை அவன் உண்டாக்குனார்ல. வேதபாரருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஃபைட் தானே. ஃபைட்னா என்ன? இவரை எதிர்த்து தானே நிக்காங்க, இவரும் எதிர்த்து நிற்பார். ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு உள்ள போக மாட்டார். ஏன்னா இந்த ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்தை எதிர்த்து தான் நிற்கும். அப்புறம் ஒரு தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டார். உன் வித்துடைய தலையை நசுக்குறன்னு சொல்லல, உன் தலையை நசுக்குவார்னு சொல்றாரு. வேதபாரரை பிடிச்சு நசுக்கல, உன் தலையை நசுக்குவா. ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பிரச்சனை தான். அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, நீ சர்ப்பத்தினுடைய வித்தா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகள், பாம்புகள் சொல்லல, பாம்பின் குட்டிகளையும் சொல்றாரு. அப்படின்னா அதனுடைய வித்து தான் நீ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேதத்தில் வாசிச்சு பாருங்க, யோவான் நிருபத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவம் செய்கிறவன் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனெனில் அவனுடைய வித்து பாருங்க, நீங்க அவனுக்குள்ள இருக்கிறதே இருக்கு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 7ஆம் வசனத்திலே சொல்லிட்டார், பிள்ளைகளே நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். என்ன செய்தி ரொம்ப முக்கியம். என்ன செய்தி கேட்குங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். ஏன்? அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கு. அப்படிதான் போடுறாரு, சொல்றாரு, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். இப்ப நீதி உள்ளவருடைய வித்து எப்படி இருக்கும்? நீதியா இருக்குமா? நீதியா இருக்குமா? நீதியா தான் இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், என்னில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்ப அவனுடைய வித்தை தான் பத்தி பேசுறாரு. அப்ப அந்த வித்துல வர்ற எல்லாருமே பாவம் செய்யறான், பிசாசனம் உண்டாயிருக்கிறான் சொல்றார். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டா.
அது தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும். உங்களுக்கு புரியுதா? வித்ததான் சொல்லி பேசுறார். இதை சொல்லிட்டு தான் கடைசியில் 12ஆம் வசனத்துல, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்ப பிசாசினால உண்டாயிருக்கான், பொல்லாங்கனால உண்டாயிருக்கிறான் காயின். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று, பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். எதனால இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்க எல்லாம் பிசாசின் பிள்ளைகள் எப்படி தெரியும்? இல்ல அவங்க எல்லாம், அவங்களுக்கு வியாதியே வராது, இவங்களுக்கெல்லாம் வியாதி வந்துடும், அதனாலயா? அப்படிதான் போட்டிருக்குன்னா சொல்லுங்க, நம்ம அப்படியே சிறந்தாழ்த்தி நம்ம ஏற்றுக்கொள்வோம். எதனால? இதனாலின் பிறகு எதனால? நீதியையும் பாவத்தையும் வச்சுதான் முடிவு பண்ணணும். நீதியையும் செய்கிறவன் பாவம் செய்கிறவன், நீதி செய்கிறவன், பாவம் செய்கிறவன், நீதி செய்கிறவன், நீதி உள்ளவனா இருக்கிறான். அதான் நீதியை செய்கிறவன் போட்டிருக்கு. 7ஆம் வசனம் நீதி செய்கிறவன், 8ஆம் வசனம் பாவம் செய்கிறவன். அப்ப சுபாவம் சார்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளை பிசாசின் பிள்ளைகள் என்பது எதன் மூலமா தெரியுமா? இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படுமா? அதனாலதான் சகையுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் பிரவேசிக்கும் போது பாவியா இருந்த மனுஷன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறுறான். இன்னைக்கும் பிரியமானவர்களே, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பப்பட்டவர், அதைத்தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அவர் எரிகோவில் பிரவேசிக்கன்னு சொல்லும் போது எப்படிதான் அர்த்தத்தை எடுக்கணும் தெரியுமா? உண்மையான அர்த்தம் இதுதான். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்த போது, அப்படிதான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. உண்மையா இல்லையா? வசனத்தை மாற்ற வேண்டாம். வசனத்தை எதுக்கு மாற்றணும், கூட்டணும், குறைக்கணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர் யாரு? அவர் யாரு? யாரால் அனுப்பப்பட்டவர்? பிதாவினால் அனுப்பப்பட்டவர். எதுக்காக அனுப்பப்பட்டவர்? வியாதியில சுகமாக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் காமிங்க. அவர் இந்த பூமியில வந்தது தீமோத்தியில கூட சொல்லிட்டார். 1 தீமோத்தியில சொல்லும் போது சொல்றார், ஏன்னா தீமோத்தி கொஞ்சம் குழப்பம் வந்துடக்கூடாது. அதுதான் முதல் தீமோத்திக்கு எழுதின முதல் நிருபத்திலேயே 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அப்ப சகைவ ஆண்டவர் ரட்சிக்கிறார். சகையு மனம் திரும்பி குணப்படுற விசேஷித்த பகுதியை அங்க லூக்கா 19ல பார்க்கிறோம். இதெல்லாம் நான் படிக்கணும் பிரியமானவர்கள. அவர் பாவத்தை போக்கும் வழியை வந்ததை அங்க எவ்வளவாய் நிரூபணம் பண்ணுகிறார். அவர் பாவத்தை போக்கும் வழி, பாவ மாம்சத்தின் சாயல் அப்படிங்கிறத அங்க சகையுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். அவர் வந்த உடனே சகையுக்கு ஏற்கனவே இருந்த சொத்துல இருந்து இன்னொரு சொத்து கூடிட்டு நினைச்சாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு சொத்து கொஞ்சம் குறையுது, கொஞ்சமா நிறைய குறைஞ்சிச்சு. பாதிக்கு பாதி அடி வாங்கிட்டு அதுக்கு மேல அடி வாங்கிட்டு, கிட்டத்தட்ட சொல்றேன், நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், கிட்டத்தட்ட 60% மேல அல்லது 70% மேல அவர் சொத்து காலியாகுது. ஆனா எது உள்ள வந்துட்டு, இது வெளியே போகுது, இது உள்ள வருது. பாருங்க, ரட்சிப்பு உள்ள வருது. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா என் ஆஸ்தியில பாதி ஏழைகள் கொடுக்குன்னு சொன்னா என்னது, அப்படி சொத்துல பாதி என்ன செஞ்சுட்டு கலண்டு ஓடுது, பாதி முடிஞ்சிடுச்சு. என்னப்பா இவரை ஏற்றுக்கொண்டா நிறைய கிடைக்கும்னு பார்த்தா அதுதான். நீ கிறிஸ்தவன்னா, நான் உண்மையில சொல்றேங்க, தப்பா நினைக்காதீங்க, போலி மார்க்கத்தை பின்பற்றிடாதீங்க. அவர்கிட்ட வந்து அவனுக்கு அது தருவார் இது தருவான்னு சொன்னா, அப்ப உலகத்துல அவன் இவனை விட அவனுக்கு உலகத்தானது அதிகம் கிடைக்கும். அப்ப அவன் சொல்ற வழியை மார்க்கத்தை பின்பற்றவா அப்படின்னு அதிகம் கிடைக்கும்ல. அப்ப இதுக்காக ஆண்டவர் பின்பற்றுறோம் இல்லை. 2வது சொல்றான் பாருங்க, ஒரு இடத்தை அநியாயமாய் வாங்கினதுன்னா அதை நாளத்தனையா திரும்ப செலுத்துறான்னா அந்த பாதியிலையும் என்ன செஞ்சிடும், மீதி தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும் போது. அப்போ கிறிஸ்துவ பற்றிக்கொள்வது என்பது உண்மையில பிரியமான, உண்மையாவே சொல்றேன், நான் சும்மா இந்த பிரசங்கம் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. வாழ்க்கை என்ன தெரியுமா, இன்னைக்கு கூப்பிட்டாலும் பெயர வேண்டியதுதான், நாளைக்கு கூப்பிட்டாலும் பெயர வேண்டியதுதான், ஒரு வாரம் தான் டைம்னாலும் பெயர வேண்டியதுதான். அதுதான் வாழ்க்கை. அப்படிதான் வாழ வேண்டியது இருக்கு இந்த பூமியில. எது வரைக்கும் வச்சிருக்கு அதுதான். இந்த உலகத்தை சம்பரணமா அனுபவிக்காம போயிட்டாரு, ஐயோ அது கிடைக்காம போயிட்டாரு, பிளைட்ல ஒரு நாள் கூட போகாம போயிட்டாரு, இதுவா கிறிஸ்தவம்? இது அல்ல. அவருடைய சித்தத்தின்படி பாவங்கள் அனைத்தும் கலைந்தெறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திட தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அதனாலதான் பாருங்க, பாவத்திலேயே வாழ்ந்து வந்த எரிகோ பட்டணத்தாருடைய இருதயம்லாம் கரைந்து போகிறது. கடினப்பட்ட இருதயம். எரிகோ பட்டணத்தை அன்றைக்கு வாழ்ந்து வந்த ஜனங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்தவர்களாய்,
பாருங்க, அதுல ஒரு உதாரணம் தான் ராகாப் என்னும் வேசி. ராகாப் என்னும் வேசி எங்கதான் இருக்கா? எரிகோல தான் இருக்கிறா. நமக்கு தெரியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் ஒருத்தவங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 11:31 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். இவளுக்குதான் அந்த விவரம் தெரிஞ்சு. எரியோ பட்டணத்துல இருந்தாலும் அவ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, உங்களை குறித்த செய்தி இதெல்லாம் கேள்விப்பட்டோம், எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றா. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய 2 வசனங்களை பார்ப்போமேயானால், அவள் சொல்லுகிறாள், தேவன் நடத்தி வந்த பாதையை குறித்து சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் 11ஆம் வசனத்துல சொல்றார், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அவன் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் உங்க எரிகோ பட்டணத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வரல, வேவுக்காரரே அப்பதான் வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாலே இருதயம் கரைந்து போயிட்டுன்னு சொல்ற, அப்படிதானே? கேள்விப்பட்ட போது இருதயம் கரைந்து போயிட்டு. அவ எகிப்துல தேவன் செய்த மகத்துவங்கள், எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வனாந்தரத்தில் தேவன் செய்த அதிசயமான கிரியைகளை இவர்கள் கேள்விப்படதான் செய்தாங்க. யாரு மூலமா கேள்விப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு இந்த தொலைக்காட்சியோ தொலைத்தொடர்பு சாதனங்களோ எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இவர்கள் தேவனை குறித்து அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இதன் மூலமா அவருடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு. பாருங்க, செவியின் மூலமா கேள்விப்படுறது எப்படி கேட்க முடியும்? மூக்கு மூலமாவோ வாய் மூலமா இல்ல, செவி மூலமா கேள்விப்பட்டது செவி உள்ள போய் இருதயத்தை கரைந்து போக பண்ணிடுச்சு. எது? கர்த்தருடைய வார்த்தை. அவர் எகிப்துக்கு செய்தது, எகிப்திலிருந்து வரும்போது செய்தது, அவர் செய்தது இன்னைக்கு வேத வசனங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி புஸ்தகம் கிடையாது, செவி வழியா தான் கேட்கணும். அவ தேவ வார்த்தை அவ செவி வழியில கேட்கிறா. அவ செவி வழியா கேட்கப்பட்ட அந்த தேவ வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோமே, அந்த வார்த்தை இந்த எரிகோ பட்டணத்துக்குள் நுழைஞ்சிச்சு. பெரிய மதில் போட்டிருக்காங்க, யாரும் உள்ள போக முடியாது. ஆனா இவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு முன்னால யார் உள்ள போயிட்டா? எது உள்ள போயிடுச்சு? தேவனுடைய வார்த்தை உள்ள போயிடுச்சு. உண்மை, நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டுன்னு சொல்றா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா? அவர் வந்ததனுடைய நோக்கமே எதுக்காகனா, இருதயத்தில் அசைவு கொடுக்கிறது தான், இருதயத்தை அசைக்கிறது தான் அவர் வந்தார். இந்த வெளிச்சமே இல்லாம எல்லாம் அவுட்வர்டா எதிர்பார்க்காங்க. நான் சொல்றேன், பரிசேயர் வேதபாரகர் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருந்திருக்காது. எது உங்களை தடுத்துட்டு இருக்கு? பாவம் தான் தடுத்துட்டு இருக்கு. அவங்க வசதியில் குறைவுள்ளவங்களா? பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது உயர்ந்த பதவிக்கு வரணுங்கிறது இருந்துச்சுன்னா, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அந்த நாட்களில் இருந்தது அப்படின்னு கேட்டா, அவங்க உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்காக கிடையாது. அவங்க ஏற்கனவே உயர்ந்த இடத்துல தான் இருக்காங்க. பிரதான ஆசாரி அவனே உயர்ந்த இடத்துல தான் இருக்கான். அதுக்கு மேல வேற ஆசாரித்துவம் கிடையாது. அப்ப அவன் எதுக்காக வரணும்? எதுக்காக இந்த இயேசுவை ருசி பார்க்கணும் அப்படின்னா, அப்ப சகை எதுக்காக ருசி பார்க்கணும்? பணம் அவனுக்கு இல்லாமையா? பணம் தான் இருக்குதே. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த வாழ்க்கையை அடையணும், அதற்காக தான் இயேசுட்ட வரணும். மற்றபடி இன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டம் போறாங்க. எவ்வளவு இன்னைக்கு எது தெரியுமா இன்னைக்கு ஆயிடுச்சு தெரியுமா? ஆட்கள் எங்க அதிகம் இருக்காங்களோ அவங்க செய்யறதுதான் கரெக்ட் நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு. இது எல்லா இடத்துலயும் உள்ளது தானே, எல்லா இடத்துலயும் உள்ளது தானே. ஆட்கள் நிறைய போறாங்க அப்படின்னா என்னது, அப்போ அவங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆட்கள் கொஞ்சமா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வேதபாரகர் பரிசேயருடைய நாட்கள்ல, அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல வேதபாரகர் பரிசேயருக்கு பின்னால ஜனக்கூட்டங்கள் அல்லது அவர்களை பின்பற்றி வந்த ஜனங்கள் அதிகமா இருந்தாங்களா, இல்ல இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்கள் அதிகம்? பாத்தீங்கன்னா 12 பேர் தான் உறுதியை பின்பற்றி வர்றாங்க. அதுலயும் கடைசியில அவர் மட்டும் தனித்து விடப்பட்டுட்டார். பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எதற்காக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் எரிகோவுக்குள்ள வரும்போது எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும் பாருங்க. வார்த்தையாய் அவர் எரிகோவுக்குள்ள பிரவேசித்த போது, ராகாபுடைய நாட்கள்ல அவர் வார்த்தையாய் எரிகோவுக்குள்ள பிரவேசித்த போது அங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போகிறது. அது என்ன இருதயம் கரைந்துட்டு போட்டிருக்கு? அப்போ கடினப்பட்டு இருக்கு, பாவத்தினால இருதயம் கடினப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த இருதயத்தை எல்லாம் அவர் கரைந்து போக பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை கவனித்து பாருங்க பிரியமானவர்களே.
ஆக நம்முடைய வாழ்க்கையிலையும் இதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை சபிக்கப்பட்ட, ஒருவேளை அதாவது புறக்கணிக்கப்பட்ட அல்லது பாவத்தினால இருதயம் கடினப்பட்ட நிலைமையில, பாவிங்கிற இடத்துல கூட தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் என்றைக்கும் மனிதனை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறது. நம்ம கூட இருக்க இடத்துல எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எரிகோவில் பிரவேசித்த கிறிஸ்து, அவர் பிரவேசிக்கிறார் என்று சொன்னால், அவர் பிரவேசித்தால் மாம்சத்துக்குரியவர்கள் வேறு, அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் வேறு என்பதை ஆண்டவர் காண்பித்துக் கொடுப்பா. அவர் உண்மையாவே பிரவேசித்துட்டு, ஆமா உண்மையாவே இந்த சபையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சபை நடுவில் உண்மையாவே அவர் உலாவுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சபைக்கு உள்ள நமக்குள்ளே அவர் உலாவுகிறார் என்று சொன்னால், நமக்கு மாம்சத்துக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் ஆண்டவர் வெவ்வேறாக பிரித்து காண்பிப்பா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. பாவத்தை போக்கும் வழியாக, பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் நமக்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில ஏனோதானு சொல்லி வாழ்ந்துடக்கூடாதுப்பா. உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்படணும். ஆண்டவரே, எதுக்காக இந்த பூமிக்கு வந்து, எனக்கு உமக்கு என்ன சம்பந்தம்? எதற்காக என்னை தேடினீர்? எதுக்காக எனக்காக அந்த கீழடைந்தவரை சிலுவையில பலியானி, எனக்காக எதுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து, இது எல்லாத்தையும் நான் சரியா அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே. அதற்குரிய தருணத்தை எனக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க கர்த்தாவே. இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் உங்க விலையேறப்பெற்ற கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்மை பற்றுகிற பயத்தோடு ஜீவனம் பண்ணி சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட கர்த்தர் கிருபை பலன் தந்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வந்திருக்க யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஜனங்கள் உடைய அன்பு அறியட்டும்பா ஆண்டவரே. ஏதோ ஏனோதானு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட வேண்டாம்பா. பாவத்துக்காக மனுஷப்படட்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆபிரகாமின் குமாரர்களை குமாரத்திகளாய் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியை தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.